ஏன் சத்தம் போடுது? சிட்டுக்கு வாடி குட்டி. ஏன் காலையில இந்தாப்பா துணி இந்தா இந்த துணி இந்தா. இந்த துணி தொங்குதுல எடுத்துட்டு போக முடியுமா? அதை எடுத்து கொடுக்கு. இங்க வா இங்க வா பட்டு சிட்டு சிட்டு குட்டிக்கு வாடி. செல்ல குட்டி சத்தம் கேட்டு கொஞ்ச நேரத்துல பட்டு எதுக்கடா வரும். இங்க வாமா. ஏன் கத்துது? அங்க வா. இன்னும் பட்டு வந்துட்டாரு. அதான் சத்தம் கேட்டா வந்து இந்த வந்துட்டு வரு. வா பட்டு எடுத்து ஹெல்ப் பண்ணுடியா. எடுத்து வா. இந்தா வா எடுத்துட்டு வா. மாட்டிக்கு. பரவாயில்லையே. ஏன் வந்துருமா? சவுண்ட் கேட்டா வந்து வந்தா கொண்டு போ. வாடா ஏலே வா. பட்டு வா. வாடா. வாடா கூப்பிட்டு இருக்கா. அதை வாங்கிட்டு போய் கொடு. வா வா வா. இந்தா இந்தா முடியா. அவதான் போட்டு போயிட்டா. வா அம்மாட்ட. இங்க வந்த பக்கம் வா. இந்த பக்கம் வா. அப்படிதான் வா. இந்தா வாங்கிட்டு போ. இல்ல அவதாமல போட்டுட்டு போனா மோந்து பார்த்து வாங்கக்குள்ள விடிஞ்சிடும். வாங்கிட்டு போ. போமா வாங்கிட்டு போமா. அம்மாட்ட வாங்கிக்க. இல்ல அவதான் எடுத்துட்டு வந்திருக்கா. கூப்பிடுதா பாரு. சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. இந்தா என்ன யோசனை. இந்தா போ. சிட்டு கூப்பிடுதா பாருங்க. இந்தா போமா. இந்தா படுத்துறோம்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நீ பாடா படுத்துங்க. இந்தாங்க போ. 8 மணி எட்டாதா? இந்தா வாங்கு. நீ தானே கொண்டு போட்ட. ஆமா வாங்க கொண்டு போட்டுட்டு வீடு போறான். 2 பேரும் சமாதானம் பேசுறாங்க. சவுண்ட் நிப்பாட்டிட்டு போயிரு. கூப்பிடுது. சரி இதுக்கு தான் எவ்வளவு சவுண்டா? மறுபடியும் என்ன முதல்ல இருந்து கூப்பிடுது. கூண்ட சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நான் சிட்டு கூப்பிட்டது என்ன நினைக்காளே பட்டு. போமா பாப்பாட்ட பேசுமா. துணி எடுத்துக்கோ. அவன் துணி வந்துட்டு எடுத்துக்கோ. நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு வச்சுக்காங்க. என்ன பேசுறாங்க? கூட்டுக்கு வச்சுக்காங்க. சரி கத்தக்கூடாது. போங்க சமாதானமா இருங்க. சரி விளையாடுங்க. என்ன